ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை எம்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா கூகுள் ஷீட் இல்லை எக்ஸல் இதோட இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது, ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும். அந்த ஒரு சிலர் யார் அப்படின்னா, வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று மெயினாக பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். அதை பார்க்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலான்னு உங்களுக்கே தோணும். சாம்பிளுக்கு நான் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் பண்ணுறதில்ல, திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ள மூவி ஃபாண்ட்டுன்னு வருது. அது ஸ்டார்டிங்கில் நான் எத்தனை ஃபாண்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் நோட் பண்ணுவேன். அப்புறம் சோஷியல் மீடியாவில் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பண்ணுவேன். அதாவது இன்ஸ்டாகிராம் தனியாக, ட்விட்டர் தனியாக, பின்ட்ரெஸ்ட் தனியாக, யூடியூப் தனியாக. அதோட இம்ப்ரெஷன்ஸும் நான் நோட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு போஸ்ட் மட்டும் இல்லை, இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸும் ஒவ்வொரு சோஷியல் மீடியா வீஸும். ஸோ அப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆட்சன்ஸில் அமௌண்ட்டு நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அமௌண்ட்டை பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டேன். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதாவது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 5 மூவி ஃபாண்ட்டுனா அந்த மாதத்துலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த டேட்டில் மட்டும்தான் நான் மானிட்டர் பண்ணுவேன். அதாவது என்னென்னா, அப்போ எவ்வளோ கவுண்ட் இருந்துச்சு, 5 மூவி ஃபாண்ட் பண்ணியிருந்தேன்னா 5ன்னு நான் நோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் எத்தனை சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த டேட்டில் எனக்கு ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, அடுத்த மாதம் இதை விட பெட்டராக பண்ணணும்னு தோணும். ஸோ 5 மூவி ஃபாண்ட்டுங்கிறது நான் 7 பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் நான் 7ன்னு போட்டிருப்பேன். அங்கே பார்க்கும்போது 2 இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அண்ட் சோஷியல் மீடியா போஸ்ட்டும் நான் 2 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இம்ப்ரெஷன்ஸும் அதிகமாக இருக்கும், ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ 2 மந்த்ஸில் ஒரு சின்ன ஒரு க்ரோத் என்னால் பார்க்க முடியுங்கிறத தாண்டி எனக்கு ஒரு செகண்ட் மந்த்தும் பார்த்துட்டேன். ரொம்ப பெருசாக இல்லை, பட் ஆனால் 2 நான் அதிகமாக பண்ணங்காட்டி எனக்கு ஒரு அதிகமான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இதே நான் லாஸ்ட் மந்த் டார்கெட்டோட அடுத்த மாதம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் இன்னும் 3 அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது 1 இயரில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய ரிசல்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதாவது நான் க்ரோ ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அது என்ன பண்ணால் மோட்டிவும் பண்ணணும். ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் இங்கே இருந்திருக்கோம், இப்போ இங்கே வந்திருக்கோம், இது கன்சிஸ்டன்ஸாக நான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதை நான் மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு அவுட்புட்டாக கிடச்சிது. ஒரு காலத்தில் அதை கைவிட்டேன், நோட் பண்ணுறதை கைவிட்டேன். நிறைய விஷயங்கள் என் லைஃப்பை விட்டு போயிடுச்சுன்னா இப்போ பண்ணுறது இல்லை. அது நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கூகுள் ஷீட் இல்லை எக்ஸல் யூஸ் பண்ணி உங்களை நீங்களே மானிட்டர் பண்ணுங்கள். லைக் வெயிட் லாஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுற டிஷ் இந்த மாதத்தில் இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணுவேன், இல்லை இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன், இல்லை இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன், அடுத்து இதை விட லேர்ன் பண்ணுவேங்கிறது அங்கே அதை பார்க்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஷீட் இல்லை எக்ஸல் யூஸ் பண்ணி உங்களோட வீக்லி பேசிஸ் இல்லை மந்த்லி பேசிஸில் மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பரான அவுட்புட் கொடுக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 2 மந்த்ஸ் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.